தேன் தேன் எடுத்து. ஐயோ தேன் தான் ஊற்றுது, தேன் தான் ஊற்றுது. தேன் பிரவீனே போச்சு, தேன் கட்டி ஊற்றுது. இரு இரு ஆட்டா பிரவீன், மேலே இருக்காது இங்கே ஊற்றுது. இதை ஃபஸ்ட் எடுத்து குண்டால போடு பிரவீனே. மேலே இருக்கிறது விட ஃபஸ்ட்டு இதை குண்டால கூட இரு. வாத இழுத்தினா வந்துடும். ஓகே ஓகே ஓகே. மேலே அவள் தானா? அது இலையில கொண்டு போய் போடு. இலையில இலையில சொட்ட சொட்ட தேன். ஏய் பூச்சி கொட்டை பாக்குது பிரவீனு. ஒரு பூச்சி 2 பூச்சி நான் கொட்டை பாக்குது. 5-6 கடி கடிச்சு பூச்சி. நீ அமைதியாக இருந்தால் எடுத்து கீழே வந்துடும். ஓகே ஓகே ஓகே. நான் இறங்குறேன் பிள்ளை. இப்போ கொட்டை பாக்குது. நீ பொக்கிக்கிட்டு போங்க, பொக்கிக்கிட்டு போங்க பிரவீனே. நீங்கள் ஃபஸ்ட்டு அதை குண்டா இறக்கி விட்டுரு. குண்டா வச்சுட்டு இறங்கி தடுமாறிக்குத. கவுத்து கட்டி இறக்கி விடு. நீ அவசரப்படத்தா நீ சிக்க மாட்டேங்குது. எங்கெங்க கிடைச்சிருந்த? சரி சரி இறங்கு இறங்கு இறங்கு. உனக்கு வாங்க. ஒரு 100 ml தேன் ஊற்றிருக்கோம். அதிகமாக ஊற்றிருக்கோம். இல்லை போயிட்டு போகுது. ஓகே போக மேலே கிளம்பலைங்க. நமக்கு கிளம்பியிருந்தா தான் நமக்கு. ஆமாங்கண்ணா. சரி அந்த புகை வரல. முன்னா பூண்டு வைப்போம். ஃபர்ஸ்ட் டைம் இப்போதான் இந்த மரத்தியால வைக்கணும். புகை வரல. பூண்டு வைக்கிறதுலாம் நல்லா புகை வரும். உள்ள வந்து ஒன்றும் பெருசா இல்லை. உள்ள சப் பண்ணீங்களா இந்த காஞ்ச சருகு. ஆமாங்கண்ணா. கூட தேங்காய் நார் கொஞ்சம் வச்சு வச்சு ஒன்று பிடிச்சிருச்சுன்னா பொஞ்சிக்கிட்டே தான். அதான் தேங்காய் நாரை பொறுத்தவரை பொஞ்சிக்கிட்டே தான் இருக்கும். பொறுமையாக இருக்கும். பெஸ்ட்டு சோர்ஸ் அது மட்டும்தான் கோழிக்கு. மூஞ்சில் கடிச்சிருச்சா இல்லை? இந்த மாதிரி மேலே பக்கம் போயிருந்தா இன்னும் ஈஸிங்கண்ணா. அதாங்கண்ணா. காற்று அடிக்குதுல்ல. இந்த இது நெத்திலி கடிச்சிருச்சா இருக்குது. அதை எடுத்து விடு. கொடுக்கலாம் எடுத்து விடு. மேலே இருக்குது. அவன் உடம்புல இருக்கிறத தட்டி விடு. கழுத்து மேலே எடுத்து விட்டேன். கொடுக்கு எங்கே இருக்குதா? கழுத்து மேலே கடிச்சது எங்கள் கையிலையா? அதிகமான கடிக்கிறா. ஆனால் இது ரிஸ்க்கு தான். இப்படி பண்ணுறது புகை இல்லாமல் நம்ம இது பண்ணுறது தப்பு தான். ஆமாங்கண்ணா. சரி ஓகே, அதை எடுத்துகிட்டு வாங்கிட்டு எடுத்துகிட்டு அவ்வளோண்ணா முடிஞ்சுங்கண்ணா. கொடு அங்கே போட்டுருக்கேன் தான் கொடு. தங்கம்மா கோய் தேனே.